ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டூ மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ். இது வந்து புக்ஸ் வித் சிவா அப்படின்னு சொல்லிட்டு, மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ்ல புக்குக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சேனல். மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் அஃபிஷியல் இருக்கு. அதுல நம்ம யுபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போடுறோம். இதுல வந்து யாருக்கெல்லாம் புக் பிடிக்குமோ, அந்த சம்மந்தப்பட்ட சேனல். ஸோ யாருக்காவது புக் பிடிச்சதுன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ப்ளீஸ் டூ சென்ட் இட் டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. யாருக்காவது புக் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம இதுல நெறைய புக்க பத்தி பேச போறோம். நான் ரீசென்ட்டா அனஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த புக் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அண்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு புக் ஆஃப் மென் அண்ட் பாய்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமும் இன்னும் நெறைய பண்ண போறோம். ஏன்னா நெறைய பேரு நெறைய புக் சஜஷன் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஷேட்டர்ட் லேம்ப்ஸ் 5 பார்ட்டிஷன்ஸ் அண்ட் த மேக்கிங் ஆஃப் மாடர்ன் ஏசியா சாம் டெரில்பர். இந்த சென்ஸ் வந்து அந்த ஸ்பெல்லிங் எனக்கு சரியா வராது. ஸோ அதனால சாரி. இவங்க அப்பா இருக்காங்க. வில்லியம் டேரல். அவர் வந்து நெறைய புக் எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ரோட். மேபி நான் அந்த புக்கையும் ரீசென்ட்டா படிச்சேன். ஸோ நான் அதையும் வந்து ரிவ்யூ பண்ணிடுறேன். கோல்டன் ரோட்ன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. நம்ம சில்க் ரோட் தான் கேள்விப்பட்டிருக்கோம்ல. சில்க் ரோட் கேள்விப்பட்டிருக்கோம். இது கோல்டன் ரோட். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். 2வது புக் வந்து அனார்கின்னு எனக்கு இன்னொரு புக் பிடிக்கும். இது வந்து பிரிட்டிஷ் ஹவ் தே கேம் இன்டூ இந்தியா. வெரி வெல் ரிட்டன் புக். அதாவது இவங்க அப்பா எழுதினது. அண்ட் அவர் வந்து ரிட்டர்ன் ஆஃப் த கிங் சொல்லிட்டு பிரிட்டன் ஆப்கான் வார் பத்தி எழுதியிருக்காரு. அண்ட் அவரு நெறைய முகில்ஸ் பத்திலாம் எழுதியிருக்காரு. 1857 ரிவோல்ட் பத்தி அப்போ இருந்த பகதூர் ஷா அந்த சென்ஸ் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஈவென்ட்ட எடுத்து எழுதியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒயிட் முகில்ஸ் ஐ திங்க் ஒயிட் முகில்ஸ்ன்னு ஒரு புக் இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி அவர் நெறைய புக் எழுதுவாரு. ஸோ எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு அவர தெரியும். இது வந்து அவங்க பையன். அ அவர் ரீசென்ட்டா இந்த புக் எழுதியிருந்தாரு. இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த புக்கே வந்து நீங்க பாருங்க, 5 பார்ட்டிஷன்ஸ் அண்ட் த மேக்கிங் ஆஃப் மாடர்ன் ஏசியா. ஆ அதாவது இது பாருங்க இந்தியா பிக்சர் இருக்கும். அண்ட் இதுல ஒரு கை இருக்க மாரி ஒரு நல்லா இருந்துச்சு. என்னது ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து படிக்கல. ஆ பட் நெறைய பேர் வந்து ஆ இன்ஃபாக்ட் இதுல பாருங்க ராமச்சந்திர குஹா. இங்க பின்னாடி இதுல தெரியல. பட் ஆனா ராமச்சந்திர குஹா வந்து அவருமே ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. அண்ட் எனக்கு புடிச்ச நெறையா அ எனக்கு இன்னொரு ஆத்தர் பிடிக்கும். நான் இதுல பாருங்க. அ இது வந்து பீட்டர் ஃப்ராங்கோபன். ஆ அண்ட் இன்னொருத்தரும் இருக்காரு. அனிருத் கனிசெட்டி. இவரும் எனக்கு ரொம்ப புடிச்ச இந்த 3மே எனக்கு ரொம்ப புடிச்ச ஆத்தர்ங்க. ஸோ இவங்க சொல்லும்போது நான் வந்து சரி ஓகே இந்த புக்க படிக்கலாம். என்னதான் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் பார்த்தேன். நிஜமாவே நல்லா இருந்துச்சு. அ அண்ட் இத நான் இன்னைக்கு ஏன் பண்றேன்னா, நாளைக்கு நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. அ இந்த பாயிண்ட்ல நம்ம யூசுவலா நெனைக்கிறது வந்து அ ஒரு பார்ட்டிஷன் தான் நெனைப்போம். ஆனா இவரு என்ன இந்த புக்ல சொல்றாருன்னா, 5 பார்ட்டிஷன் சொல்றாரு. அந்த 5 பார்ட்டிஷன் என்னன்னா, நம்ம யூசுவலா அ அ ஒரு ஆங்கிள்ல பார்க்கிறது, இவரு எப்படி இவ்ளோ வைடரா பார்க்கிறாருன்னு மட்டும் பாருங்க. இந்தியா அ பிரிட்டிஷ் இந்தியா வந்து அ ஹேட் அதர் காலனிஸ் ஆஸ் வெல். அதாவது அதாவது ஏடென் நீங்க இன்னைக்கு இருக்கிற அ யெமன் அண்ட் ஓமன். ஸோ அந்த அரேபியன் பெனின்சுலால அந்த டிப் இருக்கு தெரியுமா? அதுவுமே பிரிட்டிஷ் புரொடெக்டரேட்டா தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் கீழ தான் இருந்துச்சு. ஆ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அ இதையும் இவரு உள்ள சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்ல. ஸோ அத பிரிஞ்சு போனத 1ன்னு சொல்றாரு. 2வது பர்மா, இந்தியா இன்னைக்கு இருக்கிற மியான்மர் இருக்கு. அதுவும் இந்தியா கூட தான் இருந்துச்சு. ஸோ அத பிரிஞ்சு போனது 2வதுன்னு சொல்றாரு. அப்புறம் இந்தியா, பாகிஸ்தான் நம்மளுக்கு இருக்கிறது. அதையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, ரொம்ப அ இறுக்கமா இருந்துச்சு. இன் த சென்ஸ் த ஈவன்ட்ஸ் விச் டிரான்ஸ்பயர்ட் அந்த மொமெண்ட்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 4வது வந்து நெறைய பிரின்சிபல் அ ஸ்டேட்ஸ்லாம் இருந்துச்சுல்ல. நியர்லி நம்ம 550 ஆர் 560 படிப்போம். அவரு என்ன சொல்றாருன்னா, நெறைய எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. நம்ம ஆனா அதுல பேசிக்கா ஜுனாகத், காஷ்மீர் அண்ட் ஹைதராபாடோட இன்சிடென்ட்ட ரொம்ப தெளிவா பேசுறாரு. இந்த அ இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஈவென்ட்லாம் இதெல்லாம் ஒரு பார்ட்டிஷனா சொல்றாரு. 5த் வந்து 1971 இந்தியா பங்களாதேஷ் வார். நான் ஆக்சுவலா 4 படிச்சிருக்கேன். இன்னும் இந்தியா, பங்களாதேஷ் வார் மட்டும் பாக்கி இருக்கு. ஐ திங்க் ஒரு 300 பேஜஸ் சம்திங் ஏதோ படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க யாராவது படிக்கணும்னா பாருங்க. ஏன்னா இதுல நெறைய பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சு. மேபி என்னால முடிஞ்சா அந்த பிக்சர நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாருன்னா, ஈடன். ஆ நம்ம யூசுவலா இந்தியா, பிரிட்டிஷ்ன்னு நெனச்சோம்னா, இந்தியா, பிரிட்டிஷ், பாகிஸ்தான் தான் நெனைப்போம்.
அ ஆனா, ஏடன் இருக்குல்ல, யெமன் அண்ட் ஓமன். இன்னைக்கு இருக்கிற யெமன் அண்ட் ஓமன். இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அரேபியன் பெனின்சுலால ஒரு டிப்ல வரும். அ இது வந்து அந்த சூயஸ் கெனால் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சூயஸ் கெனாலோட ஒரு டிப்ல வரும். இது ரொம்ப முக்கியமான பிளேஸ். இந்த முக்கியமான பிளேஸ்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அ அது வந்து எவ்ளோ ஒரு குளோசரா அ வருது அப்டின்னா, எப்படி கர்சன் இங்க இருந்தாரு தெரியுமா? 1905ல கர்சன் இங்க இருப்பாரு. அந்த கர்சன் வந்து ஏடன்ல இருக்கிற அ பிளேஸ கண்ட்ரோல் பண்றாரு. அவங்க இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. எவ்ளோ இதா இருக்கு பாருங்க. நம்ம ஆக்சுவலா கர்சன இந்தியால 1905 பெங்கால் பார்ட்டிஷன் பக்கம் தான் பார்ப்போம். ஆனா, அங்க இருக்கிறவங்க இங்க ரிப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லங்க. நான் ஒரு இமேஜ் வேணா போடுறேன். அ நம்மளுக்கு வந்து அ கேட்வே ஆஃப் இந்தியா. கேட்வே ஆஃப் இந்தியா 1911ல நம்ம நம்ம இல்ல பிரிட்டிஷ் கிங் அண்ட் குயின் அ அவங்களோட காரனேஷன்க்காக அத காரனேஷன்க்காக அத பண்றாங்க. அப்புறம் அத வந்து திறக்கிறது பார்த்தீங்கன்னா, 1920ஸ் 24 சம்திங் ஆயிடும். அந்த பாயிண்ட்க்கு வந்து கிங் வருவாரு. கிங் ஆர் ராயல்டி வருவாங்க. அப்போ அவங்க ஏடன்ல நான் அந்த இமேஜ் போடுறேன் நீங்க பாருங்க. ஏடன் வழியா தான் வரணும். அவங்க பிரிட்டன்ல இருந்து வந்து சூயஸ் கனால் வழியா ஏடன் வழியா தான் வரணும். அந்த பாயிண்ட்ல போய் பாருங்க. அந்த இடம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஹவுதி ரெபெல்ஸ் இருக்கிற இடங்க. அப்போ அது வந்து நம்மளோட கண்ட்ரோல்ன்னு சொல்லக்கூடாது. நம்மளோட யூ நோ அ இட் வாஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன். இது ஒரு பாயிண்ட்ல போயிருது. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனா, செகண்ட் பார்ட்டிஷன். நம்ம யூசுவலா பர்மாவ அ மியான்மார் ஓகே. இத நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனா இவரு அத செகண்ட் பார்ட்டிஷன் சொல்றாரு. இந்த செகண்ட் பார்ட்டிஷன் ரொம்ப முக்கியங்க. இந்த பாயிண்ட்ல பார்ட்டிஷன் வருது. இதுல வந்து என்ன நடக்குது அப்டின்னா, அ அங்க இருக்கிற ஒரு லிபரேஷன் மூவ்மெண்ட் நடக்குது. அங்க இருக்க லிபரேஷன் மூவ்மெண்ட் வந்து எது கூட ஜாயின் ஆகுதுன்னா, வேர்ல்ட் வார் 2 வந்துருதுங்க. வேர்ல்ட் வார் 2 வந்த உடனே, அவங்க வந்து அ வேர்ல்ட் வார் 2 வரும்போது பிரிட்டன் வந்து அனவுன்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம எல்லாம் வார்க்கு உள்ள போயிட்டோம். இந்தியாவ கேட்காமலே உள்ள அனவுன்ஸ் பண்ணிருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏசியா வழியா அட்டாக் பண்ண வராங்க. ஏன் அப்டின்னா, ஜப்பான் இருக்கு பார்த்தீங்களா? ஜப்பான் வந்து இந்த சைடுல வரும். ஜப்பான் வந்து வாஸ் வித் த அதர் சைட். அ இவங்க பிரிட்டன், யுஎஸ்ஏ அண்ட் அதர் கண்ட்ரீஸ் ஒரு சைடுல இருப்பாங்க. ஜப்பான், ஹிட்லர், ஜெர்மனி அண்ட் இட்டாலிலாம் ஒரு சைடுல இருப்பாங்க. இப்போ இந்த சைடுல இருந்து இவங்க ஜப்பான் உள்ள வருவாங்க. பிரிட்டன் வந்து இந்த சைடுல இருந்து வருவாங்க. அப்பதான் சிங்கப்பூர் இதுலலாம் சண்டை நடக்கும். இந்த மொமெண்ட்ல தான் என்ன நடக்கும்னா, காங்கிரஸ்ல வந்து என்ன சொல்லிருவாங்க, நம்ம வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். ஆ இந்த வார்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம். புரொடெஸ்ட்டும் பண்ண வேண்டாம். ஆ இது காந்திஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா, "இட் இஸ் அன் வார் பிட்வீன் இம்பீரியலிஸ்ட் அண்ட் ஃபாசிஸ்ட்." ஃபாசிஸ்ட்ட ஒழிக்கணும். இப்ப ஹிட்லர்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த மொமெண்ட்ல இதுல நெறைய இன்சிடென்ட் இருக்கு. இதுல வந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்த பாயிண்ட்ல தான் வராரு. அவரு வந்து இந்த மொமெண்ட்ல என்ன எடுக்குறாருன்னா, நம்மளுக்கு இதுதான் மொமெண்ட். இதுல நான் இமேஜ் வேணா போடுறேன் பாருங்க. அப்ப அவரு என்ன பண்றாரு, ஒரு பாயிண்ட்ல மெடகாஸ்கர் போயிட்டு, மெடகாஸ்கர்ல இருந்து ஒரு சப்மரைன் வழியா அவரு வந்து யூரோப் போறாரு. யூரோப்ல போயிட்டு அந்த பிக்சர்ல இருக்கு. நீங்க பாருங்க. அதுல வந்து அவரு ஹிட்லர சந்திக்கிறாரு. ஹிட்லர சந்திச்சுட்டு அங்க நெறையா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா அவருக்கு பிடிக்கல. ஹிட்லரோட பாயிண்ட் வந்து இது சரி வராது அப்படின்னு நெனைக்கிறாரு. அப்புறம் தான் ஜப்பான் போறாரு. ஜப்பான்ல ஒரு இமேஜ் இருக்கு. ஜப்பான்ல அ பர்மாவோட சீஃப் மினிஸ்டர் பர்மாவோட அ ரூ அ இந்த இந்த நேரு மாரி அங்க ஒருத்தர். அவரு அ ஜப்பானோட கண்ட்ரி அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாம் ஒரு இமேஜ் இருக்கும். இவங்கெல்லாம் அந்த இதுல பண்ணிட்டு, அப்ப இவங்க பிளான் என்னவா இருக்கும்னா, ஜப்பான் வந்து இப்படி வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா வருது. பிரிட்டன் வந்து இந்த பாயிண்ட்ல வந்துட்டு இருக்கும்போது, இவங்க வந்து முன்னேறி போணும். டுவர்ட்ஸ் பர்மா வழியா இவங்க வந்து மணிப்பூர், இம்பால் அ அதுல அட்டாக் பண்ணணும்னு டிசைட் பண்றாங்க. அப்ப இவங்க யார எடுக்குறாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் அ சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்னா அவங்க இந்தியன் சோல்ஜர்ஸ் தான். அவங்களெல்லாம் இவங்க சவுத் ஈஸ்ட் ஏசியாக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ சரண்டர் ஆயிட்டாங்க இவங்கலாம். இவங்கலாம் சரண்டர் ஆயிடுவாங்க. இந்த சரண்டர் ஆன ஆர்மி எல்லாம் ஜப்பான் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி. அதுதான் சிங்கப்பூர்ல அண்ட் அதர் பிளேஸஸ்ல அண்டர்
சுபாஷ் சந்திர போஸ் ரெடி பண்ணுவாங்க. அத ரெடி பண்ணிட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மி உள்ள போகும். அது உள்ள போம்போது பர்மா நான் சொன்னேன் பார்த்தீங்களா? பர்மாஸ் லீடர் சுபாஷ் சந்திர போஸ், ஜப்பான். இங்க எல்லாம் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஆ இப்போ இந்த பாயிண்ட்ல அவங்க போய் பிரிட்டன அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியால இருந்த இவங்கலாம் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் ஆயிடுவாங்க. அவங்க ஐஎன்ஏக்கு ரெக்ரூட் ஆயிடுவாங்க. ஸோ சண்டைக்கு வந்துருவாங்க. ஆனா, இவங்க அந்த பட்கை ஹில்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து அண்ட் மணிப்பூர் இந்த ஹில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து பிரிட்டன் சண்டை போட்டது நிஜமாவே ஒரு அதிகமான சண்டை. அது அந்த சண்டையில தான் அ ஜப்பானால தாக்கு பிடிக்கல. இவங்க தாக்கு பிடிச்சுருவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல ஆ ஐஎன்ஏவால பெனிட்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் தான் ஐஎன்ஏவ அரெஸ்ட் பண்ணி, ஐஎன்ஏ ட்ரையல்ஸ்லாம் இந்தியால நடக்கும். கரெக்ட்டுங்களா? ஐஎன்ஏ ட்ரையல்ஸ்ன்னு நடக்கும்போது, இந்த கேப்ல தான் சுபாஷ் சந்திர போஸ் இறந்துடுறாரு. அவர் ஒரு பிளேன் கிராஷ்ல இறந்து போயிடுறாரு. அண்ட் அ ஹிரோஷிமா, நாகாசாக்கில ஒரு நியூக்ளியர் வெப்பன் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் வந்து போட்டுடுறாங்க. ஜப்பான் சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ இந்த பிரிட்டன்ல இருக்கிற அ ஒரு பிரிட்டன் வந்து வின் பண்ணிருது. இதுதான் இந்த இப்போ பாயிண்ட் என்னன்னா, இந்த மொமெண்ட்ல பர்மாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இதுல தான் வந்து பர்மால ஃபார் எக்ஸாம்பிள் ஆங் சான் சூ கி இப்போ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட அப்பாலாம் வராரு. அவரெல்லாம் வந்து நேரு மாதிரி. இந்த சென்ஸ் வந்து அந்த அந்த ஊர்ல. ஸோ அப்போ அவரு வந்து அங்க இண்டிபெண்டன்ஸ்லாம் பேசுறாங்க. ஆக்சுவலா அங்கேயும் இண்டிபெண்டன்ஸ். இது 2nd. ஸோ 1 வந்து ஈடன், 2 வந்து இது. 3 தான் பாகிஸ்தான். ஆ ஸோ பாகிஸ்தான் நாளைக்கு அதான் நான் சொன்னேன். நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த 3 வந்து ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. இந்த புக்ல நான் படிக்கும்போது நெறைய இன்சிடென்ட் இருந்துச்சு. நெறைய இன்சிடென்ட் அ 2 சைடுமே. ஒரு சைடு யூ நோ இஸ்லாம் அவங்க இஸ்லாம், ஹிந்து, சிக் இவங்க எல்லாருக்குள்ளயும் இருந்த சண்டை. இது வந்து ஜின்னா அ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த புக்ல நான் பிக்சர்லாம் காட்டுறேன். ஜின்னா வந்து ஒரு நார்மல் பெர்சனா தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஜின்னா வந்து கோஸ் டூ த எக்ஸ்டென்ட் தட் அ அதாவது ஒண்ணாவே இருக்க முடியாது. அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து காங்கிரஸ்லயோ சப்போர்ட்டிவா இருக்கும்போது, எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு பேசினவரு அவரு தான். ஆனா ஒரு பாயிண்ட்ல எங்க போய் முடியும்னா, அவர் வந்து ஒண்ணாவே இருக்க முடியாது. அப்படின்னு முடியும்போது, அ பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். ஆனா அதுல ஒரு பாயிண்ட் நான் படிச்சம்போது இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. மவுண்ட் பேட்டனுக்கு வந்து குடுத்துடுறாரு. மவுண்ட் பேட்டன் வந்து பார்ட்டிஷன் குடுத்துடுறாங்க. பிரிட்டன் வந்து குடுத்துட்டு மவுண்ட் பேட்டன் போயிடுறாரு. அவங்க போய் கொஞ்ச நாள்லயே அ ஜின்னா இறந்துடுறாரு. ஜின்னா வந்து டிபி அண்ட் லங் கேன்சர் இருந்துச்சு. அவர் நெறைய ஸ்மோக் பண்ணுவாரு. ஸோ அப்ப பாயிண்ட் என்னன்னா, இவருக்கு லங் கேன்சர் இருந்துச்சு அப்படின்னு இவருக்கு தெரியாது. அ ஆர் இவ்ளோ சஃபர் ஆவுறாரு. மேபி இந்த பாயிண்ட்ல. அப்போ ஜி மவுண்ட் பேட்டன் சொல்றாரு, "இந்த சென்ஸ் வந்து எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ணியிருப்பேன்." ஏன்னா, அடுத்த லீடர் வரப்போது மேபி நெகோஷியேஷன் நம்ம பண்ணியிருக்கலாம். ஏன்னா, ஜின்னா கோஸ் டூ த எக்ஸ்டென்ட் தட் இது ஒண்ணாவே இருக்க முடியாது. ஆ இந்த ஒரு இன்ட்ரஸ்டிங் அண்ட் அ இதுல நெறையா பார்த்தீங்கன்னா, இதுல கேரக்டர்ஸ் தான் வராங்க. அதுல நான் சொன்ன மாரி பர்மா இதுல சுபாஷ் சந்திர போஸ் வராரு. இதுல வந்து நேரு, பட்டேல் இவங்க எல்லாம் டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸா இருக்காங்க. பட்டேல் வந்து அ ரொம்ப அ ஒரு 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 காங்கிரஸ்ல இருந்தாலுமே, ஒரு ரைட் விங்ல தான் இருக்காரு. ஆ மேபி அதனால தான் இன்னைக்கு இருக்கிற ரூலிங் டிஸ்பென்ஷனுக்கு பட்டேல் புடிக்குதோ என்னவோ! ஏன்னா, ஆ ஒரு பாயிண்ட்ல காந்திய சுட்டுருவாங்க. காந்திய சுட்டுட்டு பார்ட்டிஷன் ஆவுது. காந்திய சுட்டுருவாங்க. நெறைய இன்சிடென்ட் நடக்கும். காந்திய சுட்டுர்றாங்க. ஆ அத சுட்டது வந்து கோட்சே அண்ட் ஹி ஹேட் அ கனெக்ஷன் வித் சாவர்கர்ன்னு கேஸ் நடக்குது. ஏன்னா சாவர்கர் இஸ் கனெக்டட் டூ ஆர்எஸ்எஸ் அண்ட் இந்து மகாசபா. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, இத பேன் பண்றாங்க ஆர்எஸ்எஸ்ஸ. பட் இருந்தாலுமே பட்டேல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டாக்ஸ்ல தான் இருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அ இந்த 4த் பார்ட்டிஷன். 4த் பார்ட்டிஷன் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன்டகிரேஷன். இது வந்து நடந்துட்டு இருக்கும்போது, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் போதும் தான். அந்த சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹைட்ராபாட். ஹைட்ராபாட் நிசாம் வந்து இன்டகிரேஷன் ஆவமாட்டேன்னு சொல்லம்போது, ஆப்பரேஷன் போலோன்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. அத வந்து மிலிட்டரி ஆக்ஷன் இல்ல, போலீஸ் ஆக்ஷன் சொல்றாங்க. ஆப்பரேஷன் போலோ படி என்னன்னா, நம்ம போய் அந்த கண்ட்ரோல் எடுக்கிறது. அந்த நேரத்துல பட்டேல் வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் கூட பேசுறாரு. நீங்க வந்து உங்க இத அனுப்புங்க. அது ஏன் அப்டின்னா, அங்க வந்து ரசக்கர்ஸ் அதாவது இஸ்லாமிக் யூ நோ மிலிஷியா. அந்த மிலிஷியா அண்டர் நிசாம் வாஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ இவங்க இங்கேருந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஸோ இந்த மேபி அதான் நான் சொல்றேன். இதுல நெறைய அந்த பாயிண்ட் இருக்கு. அவரு வந்து கொஞ்சம் ரைட் விங் ஆர்
ஆர்எஸ்எஸ் அண்ட் ஆர்எஸ்எஸ் அண்ட் இந்து மகாசபாக்கு பட்டேல் வந்து கொஞ்சம் இது பண்றாரு. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவர் நேரு. ஸோ அதனால தான் இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல ஐ திங்க் அ பிஜேபி அஸ் அ பார்ட்டி நேருவுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. பட்டேல் சிலை வச்சிருக்காங்க. ஹிஸ்டரி படிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது. இந்த சென்ஸ் ஏன்னா 2 பேருமே காங்கிரஸ். நேருவும் காங்கிரஸ், பட்டேலும் காங்கிரஸ். ஆனா அ எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு இதுல புரிஞ்சது என்னன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் கிரேட் ஷேஸ் சோ மெனி கிரேட் ஷேஸ். இதுல நான் படிக்கும்போது ஜின்னாக்கும் இருந்துச்சு. ஜின்னா வந்து ஸ்டார்ட்ஸ் ஆஸ் அ செக்யூலரிஸ்ட் தான். அண்ட் ஹி வாஸ் அ ஸ்டான்ச் பிலீவர் இன் இந்தியாஸ் யூனிட்டி. பட் ஒன் பாயிண்ட்ல ஹி பிகம்ஸ் சோ இன்டாலரபிள் தட் நோ நம்ம குடுத்தே ஆகணும். ஸோ இதுக்கு இந்த 5த் அந்த பங்களாதேஷ் பார்ட்டிஷன் படிக்கல. மேபி நான் படிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்களும் இந்த புக் எடுத்து படிங்க. நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்டரி வந்து ஒரு சைடு இல்லங்க. ஹிஸ்டரி வந்து ஒரு மாதிரி ஒரு கொலாஜ் ஆஃப் அ கேரக்டர்ஸ். ஸோ எனக்கு இதுலருந்து புரிஞ்சது என்னன்னா, ஆ ஹிஸ்டரிய நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இவங்க மேல தப்பு, அவங்க மேல தப்பு. இந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்தபோது, அவங்க அந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன அ என்னவா இருந்தாங்கன்றது, அந்த நேரம் உள்ள ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான் இருக்குங்க. ஸோ நம்ம அவங்கள ரொம்ப யூலஜைஸும் பண்ண வேணாம். அவங்கள ரொம்ப திட்டவும் வேணாம். ஆ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு இவ்ளோ பேர் இவ்ளோ பிரச்சனைய சந்திச்சிருக்காங்கன்னு நெனைக்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆ அத நம்ம யூஸ் பண்ணணும். அத நம்ம கரெக்ட்டா பார்ப்போம். நான் இன்னும் சில வீடியோஸ் பண்றேன் சூன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். இந்த புக்க படிக்கணும்னா தயவுசெய்து படிங்க. ஆக்சுவலா நல்லா இருக்கு. ஷேட்டர்ட் லேண்ட்ஸ் 5 பார்ட்டிஷன்ஸ் தட் மேட் மாடர்ன் ஏசியா. ஆல் தி பெஸ்ட். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ புக்ஸ் வித் சிவா. தேங்க் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.